காசாவில் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி நிலவி வருகிறது. தொடரும் போர், இடம்பெயர்வு மற்றும் உதவிப் பொருட்கள் வருவதை பெரும்பாலும் முடக்கி வைத்திருப்பது ஆகியவற்றின் காரணமாக காசா மக்கள், குறிப்பாக குழந்தைகள், கடுமையான ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான இறப்புகளில் ஆபத்தான அளவில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்திருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு மட்டுமின்றி யூனிசெஃப் மற்றும் ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஆகியவை இந்த நிலைமை குறித்து எச்சரித்துள்ளன. புதன்கிழமையன்று ஹமாஸ் நடத்தி வரும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பட்டினியால் 10க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு பட்டினியால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 111ஆக அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் தொடர்புடைய 21 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பை மேற்கோள் காட்டி AFP செய்தி வெளியிட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட போரில் பெற்றோரை இழந்த உதயை பேஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவமனைக்கு சோதனைக்காக அவரது உறவினர் ஈத் சயீத் சியாம் அழைத்து வந்தார். அவரது மனைவி குழந்தையை கவனித்து வருவதாக கூறிய அவர், குழந்தைக்கு உணவளிக்க அத்தியாவசிய பொருட்களை பெற மிகவும் சிரமப்படுவதாக கூறினார். عدي الطفل المفترض انه ابوه يكون هو موفر له كل الاحتياجات الشخصيه والغذائيه. الان بعد استشهاد ابوه وامه يعني وضعه الصحي استاء سوءا. اخذته خالته حتى ان تتكفل فيه، لكن للاسف الشديد خالته هي لا تملك قوت يومها، حتى شربة ماء لا تقدر انها توفرها وتشربها هي. فما بالك هي طعم طفل يحتاج بامبز، يحتاج حليب، يحتاج كل سبل الحياة المعيشية لهذا الطفل. الآن عدي يعاني من سوء تغذية حاد جدا، لا يتقبل حتى الحليب، حتى المغذيات، حتى المكملات لا يتقبلها نهائيا بسبب الوضع الصحي اللي هو والبيئة الصحية اللي هو بيعيش فيها. عدي وضعه الصحي صعب جدا جدا. احنا عبر قناتكم هذه. இஸ்ரேல் தேவையான உதவிகளை காசாவுக்கு அனுப்பி வருவதாக கூறுகிறது. ஆனால் இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளால் ஐநா உதவி முகமைகள் காசாவில் உதவிகளை விநியோகிக்க முடியவில்லை என தெரிவிக்கின்றன. முன்னதாக காசாவில் பெரிய அளவில் உணவு பற்றாக்குறை நிலவி வருவதாக 100க்கும் மேற்பட்ட உதவி அமைப்புகள் தெரிவித்திருந்தன. மருத்துவமனையில் அலிவாவுடன் இருந்த அவரது பாட்டி ஃபயாசா காமேஸ் அப்துல் ரஹ்மான் 6 மாத குழந்தைக்கு உணவு கொடுக்க பிஸ்கட் கூட கிடைக்கவில்லை என கூறினார். ما هو لازمها اكل وغذاء عشان ينزل حليب. فيش من وين بدها تجيب الغذاء؟ يعني فيش كل غزه فيش فيها غذاء، فيش فيها اكل. احنا قاعدين في حاله مجاعه. الطفل حتى الطفل هلقيته بسن 6 شهور المفروض اطعميه سرك. فيش نهائيا. بسكوته اللي هي بسكوته قيمتها ايش؟ البسكوته فيش مش متوفره. لا اطعمي له اياه. உதவி பொருட்களை பெற வந்த மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் பல முறை துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அதில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் எச்சரிக்கை செய்யவே துப்பாக்கிச் சூடு பயன்படுத்தப்பட்டதாகவும் இறப்பு எண்ணிக்கை மிகைப்படுத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. சர்வதேச செய்தியாளர்கள் காசாவிலிருந்து செய்தி சேகரிக்க இஸ்ரேலால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் உள்ளூர் செய்தியாளர்கள் சுமார் 200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஐநா போன்ற பிற மனிதாபிமான உதவி வழங்கும் அமைப்புகள் மே மாதம் முதல் காசாவில் இயங்க இஸ்ரேலால் அனுமதிக்கப்படாமல் உள்ளன. அதே சமயம் காசா மனிதாபிமான அறக்கட்டளை மூலம் உதவி விநியோகத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது. எனினும் இந்த அமைப்பு மூலம் வழங்கப்படும் உதவிகள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இஸ்ரேலின் இந்த செயலுக்கு சர்வதேச ஆதரவு குறைந்து வருகிறது. காசாவில் நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டுமென பிரிட்டன் உள்ளிட்ட 27 நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த சூழலில் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் சில நாட்களில் கூட உள்ளது. நெத்தனியாகு ஆட்சி அமைக்க ஆதரவளித்த தீவிர தேசியவாதிகள் காசா போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு எதிராக உள்ளனர். அவர்கள் நெத்தனியாகு அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்புள்ளதால் நெத்தனியாகு தற்போது அழுத்தத்தில் உள்ளார்.
தற்போதைய சூழலில் தற்காலிக போர் நிறுத்தம் சாத்தியமானதாக தெரிகிறது. இது பணைய கைதிகளை மீட்கவும் காசாவில் பொதுமக்கள் கொல்லப்படுவதை தடுக்கவும் வழிவகுக்கும். எனினும் இதனால் மோதல் முடிவுக்கு வரும் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் போர் இதை புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. ஒருவேளை போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தாக்குதலை நிறுத்தி ராஜ்ய ரீதியான முயற்சியை தொடர மற்றொரு வாய்ப்பு அமையும்.